இந்த 8 நாள் யுத்தத்தை பற்றி நாங்கள் படிக்கின்ற போது வெற்றி தோல்வியை எப்படி நாங்கள் அளவிடலாம்? இப்போது நான் சொல்கின்ற எல்லா கருத்துக்கள் உண்மையில் இராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்து. ஒரு பக்கத்தால் மேற்கத்திய இராணுவ ஆய்வாளர், இன்னொரு பக்கத்தால் பலஸ்தீன் இராணுவ ஆய்வாளர், இன்னொரு பக்கத்தால் இஸ்ரேலுடைய ஆய்வாளர். அவருடைய கருத்துக்களைத்தான் நான் யார் பேரெல்லாம் சொல்லாமல் தொகுத்து தருகின்றேன். ஒன்று, முதலாவது, இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடாத்துகின்ற போது, இந்த யுத்தத்தை மேற்கொள்கின்ற போது இந்த இலக்குகளை வைத்துக் கொண்டது. முதலாவது, பலஸ்தீனிலிருந்து வருகின்ற ராக்கெட் தாக்குதலை நிறுத்துவது, ஹமாஸ் இயக்கத்துடைய இராணுவ தளங்கள் ஆயுதங்களை அழிப்பதன் ஊடாக இவற்றையெல்லாம் அழித்து இந்த ராக்கெட் தாக்குதலை நிறுத்துவது முதல் இலக்காக இஸ்ரேலுக்கு இருந்தது. ஏனென்றால் இஸ்ரேலுடைய பல பகுதியில் இடைக்கிடை இந்த தாக்குதல் நடக்கும். இந்த தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலுக்கு பெரும் சேதங்கள் ஏற்படும். ஒன்று உயிர் சேதம், இரண்டாவது பொருள் சேதம் பல முறை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனை நிறுத்துவது ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலின் தென்பகுதியில் வாழக்கூடிய, அதாவது டெல் அவீவுக்கு கீழ் நாங்கள் இப்போது பார்த்த காசாவை அண்மித்து வாழக்கூடிய அந்த இஸ்ரேல் குடியிருப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்கள் ஒரு வகையான பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் வாழ்ந்து வருகிறார். மூன்றாவது, இஸ்ரேலிய படையை வெல்ல முடியாத ஒரு படை என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இஸ்ரேல் அரபுலகத்திலே 1967 ஆண்டு யுத்தத்தின் போது ஒரே நேரத்தில் ஈஜிப்டையும் சிரியாவையும் தோற்கடித்து நிறைய அரபு நாடுகள் சேர்ந்து படை உதவி செய்த போதிலும் கூட படுமோசமாக அரபு உலகம் தோத்தது. எனவே அதன் பிறகு ஜெய்ஷுன் லா யுக்ஹர், வெல்ல முடியாத ஒரு படை என்று இஸ்ரேலுக்கு ஒரு பேர் இருந்தது. அந்த பேரை இஸ்ரேல் கொஞ்சம் இழந்து விட்டது. ஏற்கனவே பல முறை இழந்தது. ஒன்று இன்திஃபாதாவின் போது இழந்தது. வெறுமனே கற்களை வீசி எரிந்து போராடிய சிறு பிள்ளைகள் போராடிய அந்த போராட்டத்தின் போது அந்த படை வீரர்கள், இஸ்ரேலிய படை வீரர்கள் நடந்து கொண்ட முறையை டிவிகளில் பார்த்தவர்கள், இதுவா இஸ்ரேலிய படை, வெல்ல முடியாத படை என்று சொன்ன படை இதுவா என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய தன்மானத்தை இழந்தார்கள். இரண்டாவது, 2008-9 ஆண்டு போராட்டத்தின் போது தரை மார்க்கமாக வந்த இஸ்ரேலிய போராளிகள் ஆக மோசமாக பின்வாங்கி செல்ல வேண்டிய, தவிர்க்க முடியாமல் பின்வாங்கி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பிறகு லெபனானில் போராடிய போது அங்கும் ஹிஸ்புல்லாவுக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாமல் பின்வாங்கி ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே இந்த வகையில் அந்த ஜெய்ஷுன் லா யுக்ஹர், வெல்ல முடியாத படை என்ற அந்த கருத்து படிப்படியாக விழுந்து கொண்டு போனது. தோக்கக்கூடிய ஒரு படைதான் இஸ்ரேலிய படையும், எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வைத்திருந்தாலும் என்ற கருத்து பரவலாக இஸ்ரேலுக்குள்ளால் பேசப்பட்டு வந்தது. எனவே இஸ்ரேலுடைய அந்த எதிர்த்து தாக்கும் சக்தி, மக்களை பாதுகாத்து பார்க்கும் அந்த கண்ணியம் இஸ்ரேலுக்கு இன்னும் இருக்கிறது என்று அதனை மீள பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த போராட்டம் நடக்கும். ஆனால் இந்த 3 இலக்குகளில் எதுவுமே சாத்தியப்படவில்லை, ஒன்றும் நிறைவேறவில்லை. இதுல எதையாவது சாதித்தார்களா என்று பார்த்தால் ஒன்றை கூட அவர்களால் 8 நாள் யுத்தத்தில் சாதிக்க முடியும். யுத்தம் துவங்கும் போது சில மணித்தியால யுத்தங்கள் அல்லது 2 நாள் யுத்தம், அதோடு ஹமாஸுக்கு அட்ரஸ் இல்லாமல் போகும் என்று சொல்லிவிட்டு தான் யுத்தத்தை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது கண்மூடித்தனமாக குண்டு வீசினார். அதாவது விமானங்களில் வந்து குறிப்பிட்ட இந்த ஹமாஸுடைய குறிப்பிட்ட ராணுவ வீரர்களை, ராணுவ தளத்தை தாக்க வேண்டும் என்று மட்டும் இல்லாமல் கண்டறிந்த மாதிரி கண்மூடித்தனமாக ஆயுதத்தை எறிந்தார் என்பதனைத்தான் நாங்கள் எல்லோருமே பார்த்தோம். இப்படி போராடி மக்களையும் ஹமாஸுக்கு எதிராக கிளப்பிவிட்டு இந்த போராட்டம் வேண்டாம் என்று மக்களையே சொல்ல வைத்து அதனூடாக போராடுவோம் என்று சொன்னார். போதாமைக்கு அவர்கள் நோட்டீஸ் கொஞ்சத்தையும் போட்டார்கள். சில நோட்டீஸ்களையும் இஸ்ரேல் ராணுவம் போட்டது. மக்களே, காசா மக்களே, நீங்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு சென்று விடுங்கள், நாங்கள் பொதுமக்களை கொலை செய்வதற்கு விரும்பவில்லை, எனவே நீங்கள் சென்று விடுங்கள், நாங்கள் குண்டு போட்டு அழிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று போட்டார்கள். ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை. எனவே இஸ்ரேல் இப்படி எத்தனை ஏற்பாடுகள் செய்த போதிலும் கூட இந்த 3 இலக்குகளையும் அவர்களால் அடைய முடியாமல் போனது என்று பார்க்கும்போது, இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும்போது, பலஸ்தீனில் எத்தனை பேர் மௌத்தாயினார்கள், எத்தனை பேர் காயப்பட்டார்கள், எத்தனை கோடிக்கணக்கு நஷ்டம் போனது என்று பார்ப்பதனை விட இஸ்ரேல் என்ன சாதித்தது என்று பார்த்தால்
எதனையும் சாதிக்கவில்லை, ஒன்றையுமே சாதிக்கவில்லை. ஏன் நாங்கள் இப்படி சொல்கின்றோம் என்றால், இஸ்ரேல் உண்மையில் வந்தது ஒரு பெரிய ஒரு இஸ்ரேல் உருவாக்கியது 47ஆம் ஆண்டு உருவாக்கியதன் பிறகு அகண்ட இஸ்ரேலிய கற்பனையோடு தான் அது வந்தது. இன்றும் அவருடைய பாராளுமன்றத்தில் யூப்ரட்டிஸ் தைகிரிஸ் நதியிலிருந்து நைல் நதி வரை உள்ள அகண்ட பகுதியைத்தான் நாங்கள் இஸ்ரேலாக கனவு காண்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அவ்வளவு பெரிய ஒரு பிரதேசத்தை ஆள வேண்டும் என்று வந்த ஒரு நாடு தான் இது. அப்படி வந்த ஒரு நாடு ஒரு சின்னொரு பகுதியை, நாங்கள் ஏற்கனவே படத்தில் காட்டிய அந்த சின்னொரு பகுதியை, காசா என்ற பகுதியை, இந்த சாதனைகளை, இந்த 3 சாதனைகளை கூட சாதிக்க முடியாமல் போனமை, இஸ்ரேலினால் இன்னொரு அடி எடுத்து முன்னேற முடியாமல் இருப்பது. யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியை பிடிக்கிறது எப்படி போனாலும், நைல் நதி ஓரத்துக்கு வருவது எப்படி போனாலும், பக்கத்தில் இருக்கிற காசாவே பிடிக்க முடியவில்லை என்றால் அப்ப அது என்ன ராணுவம்? அந்த பின்னணியில் பார்த்தால் இஸ்ரேல் எதனையுமே சாதிக்கவில்லை, ஒரு படுதோல்வி அடைந்தது என்ற உண்மையைத்தான் நாங்கள் காண. இரண்டாவது, ஹமாஸ் என்ன சாதித்தது என்பதனை நாங்கள் பார்த்தால், முதலாவது, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், வீரம் பேசியவர்கள் போய் அரசிலே உட்கார்ந்தால் அந்த வீரம் போய்விடும். ஏற்கனவே நான் போராட வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அவரை கொண்டு போய் அரசு கட்டிலில் உட்கார வைத்தால், அரசாங்கத்தை செய்தால், போது போராட்டத்தை நிறுத்திக் கொள்வார்கள். இது பொதுவாக நிறைய இயக்கங்களில் காணுகின்ற உண்மை. ஆனால் பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், ஹமாஸ் ஒரு அரசையும் அமைத்தது, பிறகு போராட்டத்தையும் கொண்டு சென்றது. இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் கொண்டு செல்கின்ற இந்த வெற்றியை முதலாவது இந்த ஹமாஸ் இயக்கம் பெற்றது என்பது ஒரு பெரிய ஒரு உண்மை. அப்படி என்றால் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால், ஹமாஸ் இயக்க தலைவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் மிகவும் சுகபோகமாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும். ஓரளவு பேச்சுவார்த்தைக்கு போய், ஓரளவுக்கு இந்த மேற்கத்திய வல்லரசுகளுக்கு விட்டு கொடுத்து, அமெரிக்காவின் பக்கம் ஓரளவு சார்ந்து, ஓரளவு பெரிய அளவுக்கள் ஓரளவு சார்ந்து விட்டு கொடுத்தால் அழகாக வாழலாம். மஹ்மூத் அப்பாஸை தூக்கி எறிந்து விட்டு இந்த மேற்கு கரையும் சேர்ந்து அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் ஹமாஸ் இயக்கம் தலைமை தங்களுடைய போராட்டத்துக்கு துரோகம் இழைக்க விரும்பவில்லை. எவ்வளவு பஞ்சு மெத்தையில் உட்கார கிடைத்தாலும், அழகாக வாழ கிடைத்தாலும், 5 ஸ்டார் ஹோட்டல்களில் உட்கார்ந்து பேச இடம் கிடைத்தாலும் அப்படி ஒரு நாளும் ஹமாஸ் இயக்கம் நினைக்கவில்லை. அவர்களும் சேர்ந்து களத்தில் இறங்கி போராடுகின்ற நிலைமைக்கு மாறினார்கள். எனவே இந்த ரெண்டையும் இணைப்பதில் முதலாவது அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இரண்டாவது ஆகப்பெரிய வெற்றி என்னவென்றால், பேச்சுவார்த்தை மூலம் சாதிக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் பொது அபிப்பிராயமாக பலஸ்தீனிலும் பலஸ்தீனுக்கு வெளியில் இருக்கிற அரபுலகத்திலும் இருந்தது. அதாவது யசீர் அரபாத் ஓசலோ ஒப்பந்தம் என்றும் இன்னும் பல ஒப்பந்தங்களை செய்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பலஸ்தீன் மக்களை அதனூடாக நாங்கள் காப்பாற்றுவோம், திருப்பி பலஸ்தீனுக்கு என்று ஒரு தனியான ஒரு அரசு கிடைக்கும், இஸ்ரேல் ஒரு அரசாக இருப்பது போன்று பலஸ்தீனுக்கும் ஒரு அரசு கிடைக்கும், இதனை நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் சாதித்து காட்டுவோம், ஆயுதத்தை இதற்கு பாவிக்க வேண்டாம் என்று அரபு உலகத்திலும் பலஸ்தீனுக்குள்ளேயும் ஒரு கருத்து ரீதியான ஒரு பகுதி இருக்கிறது. இந்த யுத்தத்தின் போது அந்த கருத்து அப்படியே பின்வாங்கியது. ஆயுத போராட்டம் என்ற சிந்தனை தான் வலுப்பெற்றது. ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம், அந்த 8 நாள் தான் யுத்தம். அதோடு இஸ்ரேலும் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தையின் முடிவில் பல விஷயங்களை ஹமாஸுக்கு விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. எவ்வாறு விட்டுக் கொடுத்தது என்று பின்னால் நாங்கள் பார்ப்போம். முதலாவது அந்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் இயக்கம் முன்வைத்த முக்கியமான விஷயம், இந்த அத்துமீறுதல், ஒப்பந்தங்களை அனைத்தையும் விட்டு அத்துமீறி வந்து போராடுதல், திடீரென்று படுகொலைகளை செய்தல், எங்களுடைய தளபதிகள் திடீரென்று கொலை செய்தல், இவற்றை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஹமாஸ் கேட்டபோது அதனை இஸ்ரேல் ஒத்துக்கொண்டு சைன் வைத்தது. இரண்டாவது, முழுக்க முழுக்க தன்னுடைய படத்தை ஹமாஸ் காத்துக் கொண்டது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்தது கொண்டு காசா என்பது ஒரு சின்னூர் ஏரியா. ஆனால் இந்த ராக்கெட் தாக்குதல் காசாவிலிருந்து எங்கிருந்து வருகிறது இன்னும் கண்டுபிடிக்கவில்லை இஸ்ரேலியர். கண்டுபிடித்திருந்தால் அழித்திருப்பார். கடைசி நிமிஷம் வரை, யுத்தத்துடைய கடைசி நிமிஷம் வரை தொடர்ந்தும் அந்த இடத்தில் 1000 சொச்சம் ராக்கெட் தாக்குதல்களை
ஹமாஸ் இயக்க அங்கத்தவர்கள் செய்தார்கள். எங்கிருந்து தாக்குகிறார்கள்? அந்த தளம், ரொக்கெட் தாக்குவதற்கான தளம் எங்கு இருக்கிறது என்று இஸ்ரேலிய ராணுவத்தினால் கண்டுபிடிக்கவோ தாக்கவோ அழிக்கவோ ஒன்றும் சாத்தியமாகவில்லை. எனவே திரும்பவும் ஹமாஸ் அதே படத்தில் தொடர்ந்தும் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு விஷயம், அதாவது உலகத்தில் 5வது பெரும் படைக்கு முன்னால் போராடி தன்னுடைய படத்தை காத்து கொண்டது இன்னொரு படை. 5வது ஆக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸ் இயக்க முன்வைத்த இன்னொரு விஷயம், இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்தது, இப்போதும் இருக்கிறது பாதுகாப்பு வளையம். அந்த பாதுகாப்பு வளையத்தினால் ஒரு சாதாரண பொதுமகன் போக முடியாது, அதே போன்று ஒரு விவசாயி போக முடியாது, ஒரு தொழிலாளி போக முடியாது, யாரும் போக முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நாங்கள் பல இடங்களில் பார்ப்பது போன்று ஒரு பாதுகாப்பு வளையத்தை இஸ்ரேல் போட்டிருந்தது. இப்போது இந்த ஒப்பந்தத்தின் போது அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டுக் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டது. இப்போது அந்த பாதுகாப்பு வளையம் திரும்பவும் ஹமாஸ் இயக்கத்துடைய கைக்கு வந்து சேர்ந்தது. இது அடுத்த படம். அடுத்தது 6வது விஷயம் என்னவென்றால், இதற்கு முன்பு இஸ்ரேலுக்கு இருந்த பிரச்சனை, காசாவை சூழ இருக்கின்ற தன்னுடைய குடியிருப்புகளையும் தன்னுடைய இராணுவ பகுதிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இருந்தது. ஆனால் இப்போது இஸ்ரேலுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னவென்றால், டெல் அவீவையே காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் பலஸ்தீனுடைய கையில் டெல் அவீவை அவருடைய இடத்திலிருந்தே ரொக்கெட்டை பாவித்து தாக்கக்கூடிய சக்தி இப்போது இருக்கிறது. எனவே இஸ்ரேலுடைய எந்த நகரமும் இந்த ஹமாஸ் இயக்கத்துடைய ஆயுதங்களுடைய எல்லையை விட்டு அப்பால் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை இஸ்ரேலே அவதானித்தது. எனவே இஸ்ரேல் இப்போது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்யலாம், இதற்கு பிறகு இந்த ரொக்கெட் தாக்குதல் இன்னொரு யுத்தம் வந்தால் இந்த ரொக்கெட் தாக்குதல் எப்படி நான் தப்பிக்கொள்வது என்று சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தது. உண்மையில் அந்த ரொக்கெட் தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் பாவித்தது பல ஆயுதங்கள், தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறையை கையாண்டு, ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை என்பதனைத்தான் இந்த யுத்தத்திலே நாங்கள் பார்த்தோம். 7வது விஷயம் என்னவென்றால், ஹமாஸ் இயக்கம் அந்த அரபு பிராந்தியத்திலும் சர்வதேச ரீதியாகவும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டது. அப்படி என்ற என்ன பொருள் என்றால், ஹமாஸ் இயக்கத்தோடு பேசுவதற்கு யாருமே இதுவரை முனையவில்லை, யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. அமெரிக்கா வந்து ஹமாஸ் இயக்கத்தோடு உட்கார்ந்து பேசியதா? எப்போதாவது ஒரு நாள் பேசியது? ஏதாவது ஐரோப்பிய நாடுகள் வந்து பேசியதுவா? யாருமே பேசவில்லை. இஸ்ரேல் வந்து பேச முற்பட்டதா? பேசவில்லை. இப்போது பேசினார்கள். தவிர்க்க முடியாமல் எகிப்தில் கெய்ரோவில் உட்கார்ந்து ஹமாஸ் இயக்கத்தோடு பேச வேண்டும். பேசினால் என்ன பொருள்? அங்கீகரித்து விட்டோம், நாங்கள் உங்களை அங்கீகரித்து விட்டோம். உதாரணமாக ஹுதைபியா உடன்படிக்கை போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏரியாவில் வாழவே கூடாது என்பதுதான் காபிர்களுடைய ஏற்பாடு. எனவே பத்ரு, உஹது, கந்தக் யுத்தம் செய்து அழித்து விட பார்த்தார். இறுதியில் அழித்த முடியாது என்று விளங்கியதன் பிறகு ஹுதைபியா உடன்படிக்கையில் உட்கார்ந்து எழுதினார். எழுதி சைடும் வச்சார். என்ன கருத்து? நான் உங்களை அங்கீகரிக்கிறேன் என்று கருத்து. இதே போன்று ஹமாஸ் இயக்கத்தோடு பேசாமல் பலஸ்தீனில் எதுவும் செய்ய முடியாது என்ற நிர்பந்தத்துக்கு உட்பட்டது இஸ்ரேலும் மேற்கத்திய வளர்ச்சி. எனவே உண்மையில் இந்த வகையில் ஹமாஸ் இயக்கம் தனக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டது. அந்த பிராந்திய அங்கீகாரத்தை இயல்பாகவே பெற்றுக்கொண்டது, அரபு உலக அங்கீகாரத்தை இயல்பாகவே பெற்றுக்கொண்டது என்பதனையும் நாங்கள் இங்கே காணலாம். இது ஹமாஸுக்கு ஒரு என்றுமே இல்லாத ஒரு வெற்றி, இதுவரை கிடைக்காத ஒரு வெற்றியாக அமைந்தது. இஸ்ரேல் உண்மையில் இஸ்ரேலுக்கு தெரியும், இப்படி நான் போய் உட்கார்ந்து பேசுவது நான் விரும்பாத ஒரு பயங்கரவாத இயக்கத்தோடு, அவங்களுடைய பொருளின்படி மஹ்மூத் அப்பாஸோடு பேசலாம், வேறு யாரோடு பேசலாம், ஹமாஸ் இயக்கத்தோடு பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு ஒரு நாளும் இஸ்ரேல் விரும்பவில்லை. ஆனால் தவிர்க்க முடியாது, எனவே வந்து உட்கார்ந்து பேச வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டது. எனவே இஸ்ரேலினால் இந்த ஆயுத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு சென்று காசாவை கைப்பற்ற முடியும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் ஒரு நாளும் இந்த பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்திருக்க மாட்டார். ஏன் உட்கார்ந்தார்கள் என்றால் சாத்தியமில்லை, இந்த போராட்டம் கடைசியில் அழிவில் போய் முடியும், பெரியோர் அழிவில் இஸ்ரேல் போய் முடியும் என்பதன் காரணமாகத்தான் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டார். இந்த போராட்டம் பற்றி இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் கருத்து என்ன என்று நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் சொன்னார்கள்,
அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஒப்பந்தத்தின் ஒரு ஷரத்து பாலஸ்தீன் தன்னுடைய ரொக்கெட் தாக்குதலை சில வருடங்களுக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ராணுவ தளபதிகள் ஆய்வாளர்கள் சொன்னார்கள் இது ஒரு சாதனை அல்ல. ஏனென்றால் யுத்தம் உண்மையில் முடியவில்லை. இதோட ஹமாஸ் சும்மா இருந்துரும், நாங்களும் சும்மா இருந்துருவோம், இனியோடு யுத்தமே வராது என்று இல்லை. ஏனென்றால் என்ன நடக்கும் என்றால் இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அமைதியாக இருந்தால் மேலும் ஹமாஸ் இயக்கம் தன்னுடைய ரொக்கெட்டை இன்னும் வளர்த்துக் கொள்ளும், இன்னும் நிறைய ஆயுதங்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு வழியே தவிர இது ஒரு சாதனை அல்ல. வேறுமாக இருந்தால் இஸ்ரேல் பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக போய் சொல்ல முடியும், இனி உங்களுக்கு அங்கிருந்து ரொக்கெட் தாக்குதல் ஒன்றும் வராது, நீங்க அமைதியா படுத்து எழும்பலாம் சொல்லு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. எனவே இது ஒரு சாதனை அல்ல என்று இஸ்ரேலிய ஆய்வாளர்களே சொல்வார்கள். இரண்டாவது, இன்னொரு ஒப்பந்தத்தில் இன்னொரு ஷரத்து ஆயுத கடத்தல் நிறுத்தப்பட வேண்டும். ஆயுதம் இரகசியமாக அந்த காசாவுக்கு செல்வது நிறுத்தப்பட வேண்டும். குழிகளை தோண்டி கொண்டு செல்வார்கள் அல்லது வேறு வகையில் எத்தனையோ வகையில் ஆயுதம் கடத்திய நிகழ்வு ஒரு நீண்ட கால நிகழ்வு. இதனை நிறுத்த வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்திலே எழுதினார்கள். இந்த இஸ்ரேலிய ராணுவ ஆய்வாளர் சொன்னார்கள் இதுவும் ஒரு வெற்றிகரமான ஷரத்தல். ஏனென்றால் இதை ஒரு நாள் நிறுத்தியல், உலகத்தில் எங்கேயுமே நிறுத்தியலாது. ஆயுதத்தை வாங்குவது, கள்ளச்சந்தையில் வாங்குவது ஒரு பெரிய ஒரு பிசினஸ். இதை ஒரு நாள் நிறுத்துவது சாத்தியமானது. எனவே இது ஒரு அநியாயமான ஷரத்து, சாத்தியம் மட்டும் ஒரு ஷரத்து. ஏனென்றால் சுத்தி இருப்பது அப்படியே அரபு உலகம், முழுக்க முழுக்க சுத்தி இருப்பது அப்படியே அரபு உலகம். இங்கால எகிப்து, அங்கால சிரியா, அங்கால லெபனான், அங்கால இப்படி எல்லாமே அரபு உலகம். அங்கிருக்கிற ராணுவத்தில் முக்காவாசிக்கு மேல் அரபு பேசுகின்ற முஸ்லீம்களாகிய ராணுவத்தில் இவர்களை எப்படி நம்ப முடியும் ஆயுதத்தை கொடுக்க மாட்டார்கள் என்று யார் பார்க்க முடியும்? ஒரு நாளும் இந்த ஷரத்து நல்ல ஒரு ஷரத்து அல்ல, இது ஒரு அநியாயமான ஷரத்து. இது ஒரு எந்த வகையிலுமே இது ஹமாஸுக்கு பாதிப்பாக அமைய மாட்டார். அது மாத்திரமில்லாமல் அரபு வசந்தம் நிகழ்ந்ததன் பிறகு அறவே சாத்தியம். அரபு வசந்தத்தின் பிறகு அந்த ஏற்கனவே இந்த சர்வாதிகாரிகள் தூக்கி எறியப்பட்டதன் பிறகு இந்த ஷரத்து ஒரு அர்த்தமற்ற ஷரத்து என்று அந்த ஆய்வாளர்கள் சொல்வார்கள். இந்த ஆய்வாளர் கடைசியாக சொன்னது என்னவென்றால், நாங்கள் மேலும் ஹமாஸை பலப்படுத்தினோம், நாங்கள் பின்வாங்கி வந்தோம். எனவே இனி நாங்க சொல்றேன் என்றால் நாங்களே சொல்லுவோம் பேச்சுவார்த்தை தான் வழின்னு சொல்லுவோம். ஆயுத போராட்டம் போது 2 யுத்தம் செஞ்சு பின்வாங்கி வந்துட்டோம், இப்போ ஒரு யுத்தம் செஞ்சோம், அது மண்ணா போயிட்டு. எனவே பேச்சுவார்த்தையின் ஊடாக ஏதாவது பேசி ஹமாஸ எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாலும் ஒரு முடிவு வருவதுதான் சரியான வழின்னு சொன்னாங்க. இந்த கருத்தை இந்த மோசே ஆன்ஸ் என்று சொல்ற முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர், ஒரு நல்ல ஒரு வசனத்தாடி அவங்கட வசனம் இப்படி சொன்னார்: ஆயுத சக்தி மேம்பாட்டால் அரசொன்றை பணிய வைக்கணும். ஒரு அரசாங்கத்தை பணிய வைக்கலும் ஆயுத சக்தி மேம்பாட்டால். பயங்கரவாதிகளை இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. பயங்கரவாதிகளை இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய ஆயுதம் இருக்குது, എന്നിട്ട് அந்த ஆயுதம் இருக்கு, இந்த ஆயுதம் இருக்கு, எப்படித்தான் போராடினாலும் பயங்கரவாதிகளை ஒன்றும் செய்ய, உசாமா பின் லாதன் ஒன்றும் செய்யல, ஹமாஸ் இயக்கத்தை ஒன்றும் செய்யல, இது மாதிரி இயக்கங்களை ஒன்றும் செய்யல. வேணுமென்றால் சில குறிப்பிட்ட அந்த ஆயுத சக்தியின் மேம்பாட்டால் அரசொன்றை பணிய வைக்கலாம். ஒரு நாளும் இப்படியான இயக்க ரீதியான பின்னணியிலிருந்து, நம்பிக்கை பின்னணியிலிருந்து உருவாக்கப்பட்ட போராளிகளை ஆயுத சக்தியை பாட்டி பணிய வைக்கிறது என்பது உலக வரலாற்றில் சாத்தியம், எங்கேயுமே சாத்தியமானது உண்டல்ல என்று முன்னாள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி அவரும் முடித்தது இப்படித்தான். எனவே பேச்சுவார்த்தை ஒன்றுதான் வழி என்று சொல்லி, மறுபக்கம் இங்கால ஏற்கனவே யசீர் அரபாத் போன்றவர்கள் சொல்லி இருந்தார்கள், அங்கால இஸ்ரேலை சொல்கின்ற அளவுக்கு இது மாறி போனது. வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகை, இது உங்களுக்கு தெரியும், இங்க அமெரிக்காவிலிருந்து வார பத்திரிகை, அதோடு சேர்த்து மேல சொன்ன அந்த கருத்தோட சேர்த்து அவங்களும் சொல்ற கருத்து என்னென்றால், ஹமாஸ் தற்போது இப்ப இந்த போராட்டத்தை வச்சு கவனமா ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்குள்ளால, அதாவது 2008-2009 போராடினார்கள், அதிலிருந்து இந்த கடந்த இந்த 3 வருஷத்துக்குள்ளால மிகவும் அதிகமான பணத்தை பெற்றிருக்கிறது என்பது இந்த போராட்டினூடாக எங்களுக்கு வழங்குகிறது.
இரண்டாவது பெரிய உண்மை என்னவென்றால், ஏற்கனவே ஹமாஸ் இயக்கம் சர்வதேச அங்கீகாரம் இல்லாத 2 நாட்டுக்கு கீழ் இருந்துதான் போராடியது. ஒன்று சிரியா, இன்னொன்று ஈரான். அவங்ககிட்ட இருந்தான் ஆயுதத்தை எடுத்தது, அல்லது அங்கதான் அவங்களோட சிரியால தான் உதாரணமாக அவங்களோட இந்த அரசியல் தலைமையகம் இருந்தது, எல்லாம் செய்தார்கள். இப்ப நிலைமை தலைகீழாக மாறி எகிப்து, துருக்கி, டியூனிசியா, கட்டார், இந்த நாடு, இந்த எல்லா நாடுகளுமே சர்வதேச அங்கீகாரம் உள்ள கண்ணியமான நாடு. இந்த நாடுகள் சொன்னால், உதாரணமா துருக்கி பேசினால் நேட்டோவே பேசும். அது டியூனிசியா பேசினால், டியூனிசியாவோட தலைவராக இருப்பவர் அந்த ஏரியாவுக்கே மனித உரிமைகள் சம்மேளனத்தில் ஏற்கனவே தலைவராக இருந்தவர். கட்டார் பேசினால் பெரியோரு சல்லியே பேசும், பயங்கரமான சல்லி மலையை வைத்துக் கொண்டு கட்டாருடைய மன்னர் பேசுவார். இது உலகம் முழுக்க அங்கீகாரம் உள்ள நாடு. அமெரிக்காவுடையும் கூட மேற்கத்திய வல்லரசுகளிடையே கூட அங்கீகாரம் உள்ள நாடுகள் தான் இந்த நாடு. எகிப்து அந்த முழு அரபுலகத்துக்கும் தலைமை வகிக்கிற ஒரு பெரிய ஒரு நாடு. எனவே அந்த நாட்டை பகைத்துக் கொள்வதற்கு யாருமே விரும்புவதில்லை. மேற்கு நாடுகள் எதுவுமே விரும்புவது. இந்த ஏரியாவுக்கு எப்படி இந்தியாவோ அதே மாதிரி அரபுலகத்துக்கு எகிப்து. எனவே இப்ப என்ன நடந்திருக்கிறது என்றால், ஹமாஸ் இயக்கம் இந்த நாடுகளின் கீழால் வந்திருக்கிறது. எகிப்து, துருக்கி, டியூனிசியா, கட்டார், இந்த நாடுகளுக்கு கீழால் வந்திருக்கு. எனவே நிலைமை இன்னும் மோசமாக போய்விட்டது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் நிலைமை இன்னும் மோசமாக போய்விட்டது. இந்த யுத்தம் சாதித்தது இவ்வளவுதான் என்று வாஷிங்டன் போஸ்ட் சொன்னார். சும்மா இருந்திருந்தால் ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் இருக்கிறதை கெடுத்துக் கொண்டதாகத்தான் இந்த யுத்தம் மாறி. மேலும் மேலும் எகிப்தும், துருக்கியும், டியூனிசியாவும், கட்டாரும் மேலும் ஹமாஸோடு அல்லது பலஸ்தீனோடு நெருக்கமாக வருவதற்கு இது காரணமாக அமைந்ததுவே தவிர வேறொன்றையும் இது சாதிக்கவில்லை என்று வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை, அது ஆங்கிலேயன் எழுதின பத்திரிகை சொன்னது. திரும்ப வேறு சில ஆய்வாளர்கள் சொன்ன ஒரு ஆக முக்கியமான கருத்து என்றால், இஸ்ரேல் தனது அரசியல் போக்கில், அரசியல் போராட்டத்தில் ஒரு பிரதானமான கட்டத்தை அழித்துக் கொண்டது. அப்படின்னா என்ன பொருள் என்றால், இஸ்ரேல் கவனித்திருக்கணும், இந்த பிராந்தியத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வருகிறது, ஒரு பிரதானமான ஒரு மாற்றம் கொண்டு வருகிறது. பழைய சர்வாதிகாரிகள் எல்லாருமே தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்துக்கு ஜனநாயக அரசியல் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. டியூனிசியாவிலும், திரும்ப எகிப்திலும், திரும்ப யெமனிலும், இப்படி பல நாடுகளில் இந்த சுதந்திரமான ஜனநாயக அரசியல் வந்திருக்கிறது. அதிலும் ஜனநாயக அரசுகள் மட்டுமல்ல, இஸ்லாமியவாதிகளை கொண்ட அரசுகள் அல்லது அவருடைய பிரதானமான பலம் கொண்ட அரசுகள் வந்திருக்கின்றன. இந்த முக்கியமான மாற்றத்தின் காரணமாக இந்த போராட்டம் இன்னொரு வடிவத்தை எடுக்க முடியும். இந்த இஸ்ரேல் அரபு போராட்டம் வேறொரு வடிவத்தை எடுக்க முடியும். இஸ்ரேலுடைய வரலாற்றில் இதுவரையும் இஸ்லாமியவாதிகளுடைய கையின் கீழ் ஒரு ஆட்சி இருந்து அதனூடாக ஒரு போராட்டம் நடந்தது கிடையாது. 47ஆம் ஆண்டும் சரி, 67ஆம் ஆண்டு யுத்தமும் சரி, 73ஆம் ஆண்டு யுத்தமும் சரி, இந்த எந்த யுத்தத்திலும் எந்த ஒரு அரபுலகத்தின் எந்த ஒரு தலைமையும் ஒரு இஸ்லாமியவாதியாக இருந்து இஸ்லாமியவாதிகளை பின்னணியாக கொண்டு போராடியது கிடையாது. இப்போது நிலைமை தலைகீழாக மாறினால் என்ன செய்திருக்க வேண்டும்? இஸ்ரேல் மிகவும் கவனமாக ஒரு ஆய்வு செய்து எவ்வாறு முர்சியோடு பேசலாம், பலஸ்தீனில் இந்த யெமனில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புரட்சியின் நிலைமை எவ்வாறு மாறும், லிபியாவில் இருக்கின்ற தலைமை எவ்வாறு பேசும், போதாமைக்கு துருக்கியில் இருக்கின்ற உறவே நாங்கள் அறுத்து கொண்டு விட்டோமே, அதனை எப்படி மீள் கட்டி எழுப்ப முடியும் என்று ஒரு பெரியோரு ஆய்வின் ஊடாகத்தான் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அரசுடைய வேலை. மடத்தனமாக நடந்து கொள்கின்ற அரசுகள் தான் இந்த கட்டத்தை புரிந்து கொள்ளாமல் போராட்டத்தில் போய் இருப்பதையும் இழந்துவிடும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இஸ்ரேல் அப்படியெல்லாம் யோசிக்கவில்லை. நடந்து கொண்டிருக்கிற மாற்றத்தை கூட இஸ்ரேல் பார்க்காமல் திடீரென்று போய் பலஸ்தீனை தாக்கியது. நிலைமை தலைகீழாக உண்மையில் மாறியது. எனவே இந்த கட்டத்தை ஆய்ந்து பார்த்து அதனூடாக எப்படி தன்னுடைய மக்களையும் தன்னுடைய அரசையும் காப்பாற்றிக் கொள்வது என்று இஸ்ரேல் சிந்திக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேல் சிந்திக்காமல் அந்த கட்டத்தை அழித்துக் கொண்டது. பேச்சுவார்த்தைக்கான இடத்தை அழித்துக் கொண்டது. தன்னை மனித உரிமைகளை பேணுபவனாகவும், தன்னை ஒரு ஜனநாயக அரசாகவும், தன்னை ஒரு மனிதாபிமானம் கொண்ட அரசாகவும்
மாற்றி காட்டி இருக்க வேண்டும் இஸ்ரேல். அப்போதுதான் அங்கு இருக்கின்ற எல்லா நாடுகளோடும் பேச முடியும், முர்சியோடு பேச முடியும், அல்லது இந்த தைபோர்தகோனோடு பேச முடியும், அல்லது முன்சிபல் மர்சூக்கியோடு பேச முடியும். இப்படியான தலைமைகளோடு பேசி இருக்க முடியும். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் அழித்துக் கொள்கின்ற வரையில் முழுக்க முழுக்க மனித உரிமைகளை மீறி தைபோர்தகோன் சொன்னது போன்று ஒரு இன சுத்திகரிப்பு யுத்தம் ஒன்றைத்தான் உண்மையில் இந்த இஸ்ரேல் கொண்டு சென்றது. எனவே அது ஒரு இஸ்ரேல் ராணுவம் ஒரு யுத்த குற்றவாளி என்றுதான் சொல்ல முடியும் என்று தைபோர்தகோன் இந்த யுத்தம் பற்றி சொல்லும் போது சொன்னார். இந்த நிலைமைகளை இஸ்ரேல் கவனமாக சிந்தித்திருந்தால் மாற்றியிருக்க முடியும். ஆனால் இஸ்ரேல் அந்த கட்டத்தை தாண்டி அந்த கட்டத்தை எரித்து கொண்டு தன்னையே கவிழ்த்து கொண்டது என்று இன்னும் சில ஆய்வாளர்கள் இந்த யுத்தம் பற்றி சொல்லும் போது சொல்வார். இதனைத்தான் நாங்கள் இப்போது சொன்னோம். அதாவது அரபு வசந்தத்தின் விளைவாக உருவாக்கிய பிராந்திய சூழலை கணக்கில் கொண்டு இஸ்ரேல் தன்னுடைய செயல் திட்டத்தை வகுத்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேல் அப்படி சிந்திக்கவில்லை. எனவேதான் தலைகீழாக நிலைமை போய்விட்டது சொல்வார். கடைசியாக நாங்கள் பலஸ்தீனத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இஸ்லாமிய உலக போக்கு இந்த யுத்தத்தின் போது எவ்வாறு இருந்தது என்பதை வைத்து பலஸ்தீனுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்தோம். முதலாவது, இந்த யுத்தத்தின் போது இஸ்லாமிய உலகம் ஏற்கனவே இருந்ததனை விட எவ்வாறு வித்தியாசமாக நடந்து கொண்டது என்று பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2008-2009 யுத்தத்தின் போது யாருமே காசாவுக்கு சப்போர்ட்டாக எந்த தலைவரும் பேசவில்லை. பொதுமக்கள் பேசினார்கள், பொதுமக்கள் ஆர்ப்பாட்டமும் போனார்கள். ஆனால் எந்த தலைமையும் முஸ்லிம் முபாரக்கோ மற்ற தலைவர்களோ யாரும் பேசவில்லை, எந்த உதவியும் செய்யவில்லை. அப்படியே அழிந்து போங்கள் என்று விட்டு விட்டார்கள். போதாமைக்கு எகிப்திய அரசு இரகசியமாக இஸ்ரேலுக்கு உதவியும் செய்தது என்பதுதான் உண்மை 2008-2009 யுத்தத்தின் போது. ஆனால் இந்த முறை நாங்கள் தலைகீழாக இஸ்லாம் உலகம் மாறியதை பார்க்கிறோம். எகிப்து 3 வகையாக இயங்கியது. இந்த யுத்தத்தின் போது எகிப்து 3 வகையாக இறங்கியது. முதலாவது என்ன செய்தது என்றால், ரஃபாக் வாயிலை முழுமையாக திறந்து விட்டது. வேண்டிய உதவிகளை யாரும் கொண்டு செல்ல முடியும், அரசாங்கமும் கொண்டு செல்ல முடியும், ஒபிசியலாகவும் கொண்டு செல்ல முடியும், பொதுமக்களும் கொண்டு செல்ல முடியும். எந்த ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு என்ஜிஓ எதுவாக இருந்தாலும் இந்த ரஃபாக் வாயில் நன்கு திறக்கப்பட்டிருக்கிறது. வேண்டிய நேரம் வேண்டியதை கொண்டு போகலாம் திறந்து விட்டார். அங்கிருக்கிற பலஸ்தீனில் காயப்பட்டவர்களை இங்கு கொண்டு வரலாம், இங்கிருந்து மருந்துகளையும் ஏனைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ரஃபாக் வாயில் ஊடாக போகலாம் என்று யுத்தத்தின் போது முழுமையாக அந்த வாயிலை திறந்து விட்டது எகிப்து. இது தலைகீழ் மறுபக்கம். ஹுஸ்னி முபாரக் 2008-2009 போது வாயிலை நன்கு இருக்கு மூடி இன்னும் மேலும் பாதுகாப்பை போட்டு விட்டாரே தவிர இந்த வேலையை செய்யவில்லை. எனவே இதன் காரணமாக என்ன நடந்தது என்றால், அந்த காயப்பட்ட போராளிகளை இங்கு கொண்டு வர முடியுமாக இருந்தது. இது ஒரு பெரிய சங்கடமாக மாறியது இஸ்ரேல். ஏனென்றால் உதவிகள் வரும், ஆட்கள் செல்வதற்கான வழி இருக்கிறது, ஆயுதங்களும் கூட சில நேரங்களில் ரஃபாக் வாயிலூடாக போகலாம், எதையும் செய்ய இப்படி திறந்து விட்டது ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலுடன் இருந்த தூதரக தொடர்பை முழுமையாக துண்டித்தது. அதாவது எகிப்தில் இருந்த இஸ்ரேலிய தூதரை அனுப்பி வைத்தது, இஸ்ரேலில் இருந்த தூதரை திருப்பி எடுத்துக் கொண்டது முழுமையாக. இப்படி தூதரக தொடர்பை முழுமையாக துண்டித்துக் கொண்டது. இதனை தைரியமாக எந்த ஒரு நாடும் செய்யவில்லை இதுவரை. ஏற்கனவே இந்த ஹுஸ்னி முபாரக் யாருமோ இதனை தைரியமாக யாருமே செய்ய. இவ்வளவுக்கும் அமெரிக்கா நிறைய உதவிகளை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது, உதவிகளும் செய்தது. IMF-ம் உலக வங்கியும் அமெரிக்காவின் கையின் கீழ் இருக்கிற வளர்ச்சியின் கையில் இருக்கிற 2 ஸ்தாபனங்கள், அந்த ஸ்தாபனங்களும் எகிப்துக்கு உதவி அளிப்பதாக சொல்லி இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்த போதிலும் கூட எகிப்து இந்த முறை முர்சி முழுமையாக தூதரக தொடர்பை துண்டித்துக் கொண்டார். அடுத்தது இதனையும் செய்தார். அரச மட்டத்திலும் மக்கள் மட்டத்திலும் காசாவுக்கு செல்வதற்கும் பார்வையிடுவதற்கும் இந்த அழிவுகளை பற்றி கணக்கெடுப்பதற்கும் முழுமையாக அனுமதித்தார்.